என் தங்கமே, புரட்டாசி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை இரவில் இந்த கருப்பன் வாக்கு உன் கண்களில் பட்டிருக்கின்றது. லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற இந்த வாய்ப்பு இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் என் பிள்ளை அதை சர்வசாதாரணமாக நினைத்து நீ விட்டுவிடக்கூடாது. கருப்பனின் அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி மனமகிழ்ச்சி அடைந்து இந்த அப்பன் வாக்கினை நீ கேட்க தொடங்கு. என்னாலும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நடத்தி கொண்டே இருக்கின்றேன். அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடித்து கொண்டிருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலுமிருந்து உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உணர வேண்டும். ஆரம்பத்தில் சில விஷயங்கள் உனக்கு புரியாததாக இருக்கலாம். ஆரம்பத்தில் சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை கொடுக்காததாக இருக்கலாம். ஆனால் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் உனக்கு நன்மைகளை கொடுக்கும். அந்த நாள் இந்த வாழ்க்கையில் வரும் பொழுது நீ நிச்சயமாக எல்லா பேரதிசயங்களையும் உணர்ந்து கொள்வாய். எதற்காக உனக்கு இவையெல்லாம் நடந்தது, எதனால் உன் வாழ்க்கை இப்படியெல்லாம் தலைகீழாக மாறியது என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய். கருப்பன் வாக்கு உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். இந்த அப்பன் உன்னை தேடி வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிகுந்த மன திருப்தியை உருவாக்கும். கருப்பனின் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த வெள்ளிக்கிழமை இரவில் உன்னோடு பேசுகின்ற இந்த நேரம் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களும் நல்ல சந்தர்ப்பங்களும் உருவாக வேண்டும். அதற்கு என் பிள்ளை இந்த அப்பனை உணர வேண்டும். அப்பன் நமக்காக இருக்கும் பொழுது நாம் எதற்காக பயப்பட வேண்டும், யாருக்காக வேதனைப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும். நீ எல்லா நேரத்திலும் வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு கிடைக்கும் என்று எண்ணி ஆசைப்பட்டு அதற்காக நீ வேதனைப்படாமல் வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நல்லபடியாக பெற்றுக்கொண்டு உன் மனதிற்குள் நீங்காத சுமையை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு கிடைத்தது சந்தோஷம் என்று எண்ணி நீ வாழத் தொடங்க வேண்டும். கருப்பன் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா? அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்று நான் சொல்கின்றேன். அப்படியானால் நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கத்தான் செய்கின்றேன். ஆனால் உன்னுடைய மனநிலை எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு கிடைக்கவிருக்கின்ற உண்மைகளை சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை. உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கின்றதோ, உனக்கு என்ன கிடைக்கவிருக்கின்றதோ அதையெல்லாம் நான் கொடுக்கும் பொழுது கூட உன் மனதில் கொண்ட கவலைகளினால் நமக்கு எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொல்லித்தான் என் பிள்ளை நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் கிடைத்ததை சரியாக நீ கவனிப்பதில்லை. உனக்கு தாழ்வு மனப்பான்மை, நமக்கு மட்டும் எதுவும் நடக்காது, நம் வாழ்க்கை மட்டும் நன்றாக இருக்காது என்கின்ற தாழ்வு மனப்பான்மை எப்பொழுதும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனாலேயே என் பிள்ளை உன் வாழ்க்கையில் பாதி சந்தோஷத்தை நீ தொலைத்து விட்டாய். யாரேனும் ஒருவர் உன் மனதை காயப்படுத்தி விட்டார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக நீ இந்த வாழ்க்கையை வெறுப்பது சரியல்ல. என் பிள்ளை, நீ ஒருவர் உன்னை அவமானப்படுத்தியதனால் நீ என்ன நினைத்து விடுகின்றாய் தெரியுமா? யார் உன்னிடத்தில் என்ன சொன்னாலுமே உன்னை அவர்கள் குறைத்து பேசுவதாகத்தான் நீ நினைக்கின்றாய். ஆனால் உண்மை, நீ இவர்கள் பேசியதை முதலில் செவி கொடுத்து கேட்டிருக்கவே கூடாது.
இதை பேசுவதற்கு முதலில் அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. முதலில் தன் முதுகில் அழுக்கு இருக்கிறதா என்று பார்த்துவிட்டுத்தான் அடுத்தவன் முதுகில் இருக்கின்ற அழுக்கை பார்க்க வேண்டும். இவர்கள் அவர்களின் முதுகில் ஒரு கோட்டை அழுக்கை வைத்துவிட்டு உன் முதுகை பார்த்திருக்கின்றார்கள். இதுதான் உண்மையும் கூட. என் பிள்ளையே, இந்த நிலை, இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானது அல்ல. இது உனக்கு தேவையும் அல்ல. அதனால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நீ பெற்றுவிட்டால் உனக்கு எல்லாமும் கிடைக்கும் என்று உணர்ந்தாயோ அதன் வழியே நீ பயணிக்க தொடங்க வேண்டும். உன்னை நல்ல வழியில் கொண்டு வந்துவிடக்கூடாது, உன் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடக்கூடாது என்று சொல்லி இவர்கள் செய்த சூழ்ச்சிதான் உன்னை அவமானப்படுத்தியது. நீயும் அதற்கு ஏற்றது போல இவர்களின் பேச்சினை கேட்டு உன்னை நீயே வேதனைக்கு ஆளாக்கியதனால்தான் இந்த நிலைமை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இது என்றென்றும் நிரந்தரமானது அல்ல. உன் சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும். இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும். நீ எதிர்பார்க்காத பல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி அது சேர்க்கும் பொழுது என் பிள்ளை, நான் சொன்னது எல்லாம் எத்தனை உண்மை என்று புரிந்து கொள்வாய். அன்று உன்னை காயப்படுத்தியவர்கள், நீ இந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள், இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் மிக பெரிய தோல்வியை தழுவி நிற்பார்கள். வாழ்வதே எதற்காக என்று தெரியாமல் நிற்பார்கள். உன் பிரச்சனைகளை கண்டு அவர்கள் விஷயங்களை கோட்டை விட்டதுதான் இங்கு பிரச்சனை என் பிள்ளையே. அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவில் கொண்டு உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ உனக்காக வாழ வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பயம் எதற்கு? இந்த அப்பன் அனைத்தையும் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு தேவையில்லாத சிந்தனை எதற்கு? எல்லாவற்றையும் சரி செய்து இந்த வாழ்க்கையை உனதாக்க வேண்டும். உன்னுடையது எதுவோ அது உன் கைகளில் நிச்சயமாக இருக்கும். கருப்பனை கண்டாயல்லவா? அப்பன் எந்த அளவிற்கு கருணை உள்ளத்தோடு உன்னை கண்டு கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையின் ஆசைகளை நான் கொடுக்காமல் சென்று விடுவேனா? அப்பன் ஆக்ரோஷமாகத்தான் பேச வேண்டும் என்றில்லை. அப்பனின் மனது அன்போடு அந்த நேரத்தில் இருந்து கொண்டிருந்தால் உனக்கு என்னுடைய அன்பை நான் நிச்சயமாக முழுமையாக கொடுத்து விடுவேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை ஒரு நாளும் கேள்விக்குறியாகிவிடக்கூடாது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நல்லது நிச்சயமாக நடக்க வேண்டும். என் பிள்ளை எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய பேரதிசயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அதற்கு என் குழந்தை, எப்பொழுதுமே நீ மனதளவில் உன்னை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். கருப்பன் கோபத்தோடு வந்தாலும் அது உன் மீது கொண்ட அன்பினால்தான். கருப்பன் அன்போடு வந்தாலும் அது என் பிள்ளையின் மீது கொண்ட உச்சபட்ச பாசத்தினால்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன் மனதிற்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நான் இன்று உனக்கு கொடுத்த இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரியதொரு அதிசயத்தை நடத்தி கொடுக்கும். நீ நம்பலாம், நம்பாமலும் போகலாம். ஆனால் நான் நடத்தி கொடுத்த பிறகு நிச்சயமாக என்னை அந்த நேரத்தில் நீ தேடத்தான் செய்வாய். கருப்பன் வார்த்தைகளை அன்று மதிக்காமல் விட்டு விட்டோமே என்று சொல்லி நிச்சயமாக நீ வருத்தப்படுவாய். அதனால் அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதாக சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கொடுத்திடுவேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ பெற துடிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் தயாராக இரு. நான் ஒரு நாளும் உன்னை
நிச்சயமாக இது போன்ற சூழ்நிலைகளில் விட்டுவிட மாட்டேன். நல்ல நேரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றாய். துணிவோடு வா, இந்த அப்பனின் கைப்பிடித்து. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.